சீரழிந்து நக்சலைட் ஆபரேஷனுக்காக தீவிரவாதிகளோட தமிழ்நாட்டில இருந்து யாராவது தொடர்பு கொண்டா 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாங்கன்னு ரால இருந்து ஒரு செய்தி. ராத்திரியில 10 மணிக்கு மேல 1 மணி நேரத்துக்கு மேல பேசுற போன் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணும். யாரெல்லாம் 1 மணி நேரம் பேசுறாங்க, ஒரு புள்ள ஒரு போன் 3 மணி நேரம் எங்கேஜ் 3 மணி நேரம் எங்கேஜ் ஆக ராத்திரில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும். கண்டிப்பா இது ஏதாவது சம்திங் ராங்னு போலீஸ் படையெல்லாம் அடிச்சுட்டு குடிக்கிறதுக்காக போய் இறங்கினாங்கன்னா அது ஒரு காலேஜ் ஹாஸ்டல் போய் உள்ள போனா ஒரு பொண்ணு போர்வை மூடிட்டு பேசிட்டு போலீஸை பார்த்தோம்னா மயக்க படிக்கல. அப்பதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு பையனோட அந்த பொண்ணு தொடர்புல இருக்கு. எங்க அதை அழைச்சிட்டு போனா அந்த கல்லூரியே என்ன சொல்லும், தீவிரவாதி, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதே சொல்றோம்ல. ஒழுக்கம்னு எல்லாரும் சொல்றோம். ஒழுக்கமா இருக்கணும்னு அப்பா அம்மா சொல்றாங்க, ஆசிரியர்கள் சொல்றாங்க. நம்மளே இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இருக்க முடியலையே. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணான. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால். நான் வரும்போது உங்க பிரின்சிபல், டீனு, உங்களுடைய தலைவர் எல்லாருமே அவங்க சொன்னதெல்லாம் ஒரு டிசிப்ளின்டு ஸ்கூல்ல. ஏன் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற முடியலையே. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இதை சொல்லுவதற்கு உங்களுடைய ஆசிரியர்களோ தலைவரோ நானோ தேவையில்லை. நீங்களே என்ன செய்ய, ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அதை விட்டொழிக்காமல் நாம் தொடர்ந்தால் இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, நம் மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிகிறேன். அதை நீனே விட்டொழிச்சுட்டா உலகத்திலே ஒரு அயோக்கியம் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். மகாத்மா காந்தி சொல்லுவதே, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல் நீ உன்னை மாற்றிக்கொள் முதலில். அப்போ நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியலையே. நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்தி விடும். மனம் என்பது அற்புதமான பொக்கிஷத்தை போன்றது. விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உன்னிடம் இருக்கிறது. அதை ஒரு பெரிய காவலாளியை போல இந்த இளவயதிலே நீ காவல் காக்க வேண்டும். எப்படி? கெட்ட எண்ணங்கள் மனதிலே புகாமல் தினம் தினம் பார்க்க வேண்டும். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான். இளைஞர்களுடைய மனதிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. இது உளவியல் கூற்று. நீ என்னவாகணும்னு எழுதி வச்சுட்டா, டாக்டரா, ஐஐடியா, சயின்டிஸ்டா, தினம் தானே எழுதி வச்சுட்டு அதை பார்த்தேன்னா மொத்தம் 60,000 எண்ணம் வருது இல்லையா? 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. காலையில எந்திரிக்கும் போது அபரிமிதமான நேரத்தோடு நீ எழுந்திருப்பாய். சிந்தனை சிதறல் இல்லாமல் உன்னுடைய படிப்பு, உன்னுடைய கவனம் அத்துணையும் படிப்பிலே செலுத்த முடியும். நல்ல படிப்பு சொல்லி போறதுக்கு நான் வரல, எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றதுக்காக ரெமெடி. இதை நீ செய்து பார், உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அறிகிறதா இல்லை என்பதை நீனே உணரும். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களும் இருக்கின்ற இந்த அவையிலே நான் ஆசிரியர்களுக்கும் சேர்த்து சொல்ல விரும்புவது என்னென்றால், உங்களுக்கு தெரியாத சில சம்பவங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாத சில சம்பவங்களை நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உங்கள் குடும்பத்தினுடைய, இந்த நாட்டினுடைய நலன் கருது. ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு நடத்தினார். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆபாச படங்களினுடைய தாக்கம் செல்போனிலே அதிகமாக இருக்கிறது.
அதனால் கெட்டழிந்து சீரழிந்து போகின்ற பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினேன். நான் சொல்வது அத்துணையும் நிதர்சனமான உண்மைகளை பதிவு செய்கிறேன். ஆய்வினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அல்ல, மாணவர்களையே வியக்க வைப்பதாக, அதிர வைப்பதாக இருந்தது. என்ன தெரியுமா? நகர்ப்புறங்களிலே, நல்லவேளை நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறத்தில் படிக்கிறீங்க. கல்கட்டா, பாம்பே, சென்னை போன்ற பெருநகரங்களிலே, டெல்லி போன்ற பெருநகரங்களிலே 100 பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகள் அல்ல, பள்ளிக்கூடங்களில் 1000 மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார். 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் செல்போனிலே தங்களுக்குள் ஆபாச படங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்ற முடிவு அதிர வைப்பதாக இருக்கிறது. இன்னும் தமிழகத்திலே இதை பார்த்துவிட்டு பள்ளி குழந்தைகள் கூட போட்டிருக்கிற யூனிஃபார்மோட சாராய கிடைக்கும். இதில் எங்கே நாம் குற்றம் என்று பார்த்தால், நான் இளைஞர்களை மட்டும் சொல்ல மாட்டேன். வளர்ப்பினுடைய குறைபாடு, பெற்றோர்களினுடைய வளர்ப்பினுடைய குறைபாடு, போதிப்பினுடைய போதாமை, ஆசிரியர்கள் போதிப்பதனுடைய போதாமை, நீர்த்து போன நெறிமுறையற்ற வாழ்க்கை முறை, நெறி சார்ந்த வாழ்க்கை முறைகளை யாருக்கும் சொல்லித் தருவதற்கு நேரம் இல்லை. ஓட்டை உள்ள சட்டங்கள், அபரிமிதமான இணையதள வளர்ச்சி. இப்ப என்ன நடக்குது? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்த பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும். ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 1 கோடியை தான். எத்தனை பேருக்கு தெரியும்? தெருவுக்கு தெரு செல்போன் ரீசார்ஜ் கடைன்னு வச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு பையில ரீசார்ஜ் பண்றது 50 ரூபா கொடுத்தா ஆபாச படங்களை தரவிறக்கம் செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் குரூப்பா உட்கார்ந்து ஜேஇ அட்வான்ஸ் எப்படி பாஸ் பண்றதுன்னு பாக்குறது இல்ல. நான் சொல்லுவதை தான் பார்க்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். முறையற்ற முறையிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் குடும்ப உறவுகளை கூட விட்டு வைக்கவில்லை. கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். நம்முடைய பணி என்ன? பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பணி என்ன? பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எப்போது எந்த நேரத்திலே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லித்தர வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று காவல்துறை அதிகாரியாக நான் பதிவு செய்தேன். நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் திரும்புகின்ற பக்கமெல்லாம் டிவியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஏன் ஊடகங்களாக இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்ணிட பலாத்காரமோ இதுதான் வாழ்க்கை இருக்கு. இதை நம்ம செய்யலைன்னாக்க நம்ம வாழ்க்கையில எதையோ இழந்து விடுவோம். இங்கேயும் அப்படித்தானே நடந்தது. இதே பொள்ளாச்சியில எத்தனை பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருந்ததனால் இப்படி நடந்திருக்கிறது. பெற்றோர்களிடம் பிள்ளைகள் அதை சொல்ல வேண்டும் என்ற வாய்ப்பு கூட கொடுக்காத அளவிற்கு பெற்றோர்கள் பெரிய பிஸி. எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. ஏன்னா பணம் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அப்பாக்கள், மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள், மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற அப்பாக்கள் அல்லது ஆசிரியர்கள். பிள்ளைகள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், உயிருள்ள பிள்ளைகள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், உயிரற்ற அவர்களுடைய மதிப்பெண்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. பெற்றோர்கள் காலப்போக்கிலே மதிப்பெண்களை, உயிரற்ற மதிப்பெண்களை நேசித்து உயிருள்ள பிள்ளைகளை உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அடித்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிள்ளைகளை நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்குரிய செய்யணுமா இல்லையா? செய்வதில்லையே. எப்படிப்பட்ட சூழல், எப்படிப்பட்ட மண் இது? இந்த பொள்ளாச்சியுடைய துணை கண்காணிப்பாளர் நான் இந்த மண்ணை அவ்வளவு நேசித்தோம். இதை பார்த்தவுடன் நாங்கள் எல்லாம் அதிர்ந்து போனோம். இந்த மண்ணில, இந்த ஊரில் யார் தவறியது? பெற்றோர்களா, பிள்ளைகளா? செல்போன் என்பது ஒரு வரம். அதை எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும், எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லித்தார்கள். அப்படியே ஆங்கில படிப்பு படித்த மாணவர்களாகிய உங்களிடம் நான் சொல்லுகின்றேன். 2 விஷயத்தை சொல்றேன். ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஓனர் செல்போனை கண்டுபிடிச்சான். ஸ்டீவ் ஜாப், உங்களுக்கு தெரியும். செல்போனை கண்டுபிடிச்சு 10 வருஷத்துல இல்லை, ஹீஸ் நோ மோர். கண்டுபிடிச்சு 10 வருஷத்துல அவன் சொன்னான், ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years.
Every once in a while, a revolutionary product comes along and changes everything. My magical product, that is Apple, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few tap on the screen. உலக கலாச்சாரத்தையே பண்பாட்டையே புரட்டி போட்டு விட்டது. ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட மட்டும் இல்லைங்க, ஒரு செல்போனை நீங்க வாங்கி உங்க பிள்ளைகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்? இங்க உட்கார்ந்துருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த செல்போன்ல என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும், அதுல என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு எதுவுமே தெரியும். பாதி பேர் உங்களுடைய தெரியாமை இயலாமை தான் அவனுடைய தைரியமே. என்னடா எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிட்டு இருக்க? இல்ல, இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். அமெரிக்கால நெட்டை வந்து வீட்டில் பார்க்கணுங்க, ஹாலில் தான் பார்க்க முடியும். எந்த நான் உலகம் போற போறோம், விமான நிலையத்தில் போய் இறங்கணும்னா சவுதி அரேபியா, குவைத், சைனா, ஜப்பான் ஒரு ஆப் கூட வேலை செய்யாது. இந்திய விமான நிலையத்தில் வந்து இறங்கினா எல்லாம் உண்டு. அப்போ இது அரசாங்கத்தினுடைய குற்றமும் இருக்கத்தானே செய்கின்றது. இதை தடை செய்ய வேண்டும் அல்லவா? மற்ற நாடுகள் தடை செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இது வெளிநாட்டுல இருந்து இயக்குறான், இது சுதந்திர நாடு. எது சுதந்திர நாடு? இதற்கா சுதந்திரம்? இப்பதான் அதுக்கு வந்து ஒரு முடிவெடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு நல்ல பிள்ளைகள் நான் அவங்கள பார்க்கிறேன், கடைசி வரைக்கும் பார்க்கிறேன், பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும். எப்படிப்பட்ட மண் இது! I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. Do you know one thing? All of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உன்னுடைய பேரார்வம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்ட நேரத்திலேயே வெற்றியிலே ஒருபடி முதலிலே எடுத்து வைக்கின்றன. தெரிஞ்ச மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? Take up an idea. That is your vision. That is your vision. Take up an idea. Make that one idea your life. Think of it. Dream of it. Live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. This is what Mahatma Gandhi. My dear students, the sole author of your success is your mind. The golden key to remember is the sole author of your success is your mind. You master your thoughts. You master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். அதற்கு உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். அப்படின்னா என்ன? 2 சம்பவங்களை சொல்லுங்க. செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க அம்மா அப்பா. பிள்ளைங்களை வந்து கடற்கரைக்கு அழைச்சிட்டு போகிற அம்மா எவ்வளோ வளர்ந்த பிள்ளையாக இருந்தால் கூட கையை பிடிச்சிட்டு தான் தண்ணியில் தொழுவீங்களா? இல்லை நீ போய் கடலில் பிடிச்சிட்டு வான்னு விடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. மவுண்ட் ரோட்டில் நீங்கள் பிள்ளையை அழைச்சிட்டு போனால் நடை தவழுகின்ற பிள்ளைய என் பிள்ளை ரொம்ப புத்திசாலி, இது மவுண்ட் ரோட்டில் ப்ராப்பராக 5 மணிக்கு சாயந்தரம் கடந்து அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு நினச்சா எப்படியோ, செல்ஃபோனை பற்றி தெரியாமல் செல்ஃபோனை, ஸ்மார்ட் ஃபோனை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அப்பா அம்மாலாம் ஏன் இப்படி சொல்ல தெரியுமா? இந்த செல்போனில் இந்த பிள்ளைங்க, ஒரு பிள்ளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வினுப்பிரியா தன்னுடைய புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கு. அதை ஒருத்தர் எடுத்து மார்க்கிங் போட்டு உடம்ப வேற உடம்ப சேர்த்து அந்த பிள்ளை என் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை, அது எப்படி வேற உடம்பா இருக்க முடியும்? நண்பர்கள், தோழிகள். வீட்டுக்கு போச்சு அவங்க அம்மா படிக்காது. எப்படி உன் உடம்பு இல்லாமல் இதில் இருக்க முடியும்? தலை உடம்பு ஒன்றா இருக்கு, எப்படி? அவங்களுக்கு மார்க்னா என்னன்னு தெரியும். அன்னைக்கு ராத்திரியே சூசைட். நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, உன் படத்தை இன்னொருத்த மார்க்கிங் பண்ணி போட்டான்னா தப்பு செஞ்சது அவன், தற்கொலை பண்ணிக்க வேண்டியது அவன். நான் இல்லைன்னு வாதாட கூட இந்த கல்வி உனக்கு தைரியத்தை தரலன்னா நீ இருந்த என்ன செத்த என்ன?
அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது, உனக்கு தெரியும் நீ தப்பு செய்யலன்னு, நீ எதுக்கு? நேரடியாக பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் 1000 கண்கள் கம்ப்யூட்டருக்கு பின்னால், செல்போனுக்கு பின்னால் பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டெலிட். உடனே ஒரு போட்டோ, ஒரு மெசேஜ் தப்பா போட்டுட்டு டெலிட். டெலிட் டு ஆல். எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. நான் தெரியுமா உனக்கு, டவரில் போய் குக்கீஸ்லேயும் ஹிஸ்ட்ரிலையும் அது செட்டில் ஆகும். நீ அனுப்புறது உன்னுடைய தோழனுக்கோ தோழிக்கோ நேராக போவார். அங்க செட்டில் ஆகிறத விசாரணைக்காக ஹோம் செக்ரட்டரிட்ட ஒரு பர்மிஷன் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் வாங்கினா உன்னுடைய வண்டவாளம் அத்துணையும் தண்டவாளத்தில் ஏறிவிடும். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. நீ என்ன நினைச்சுக்கிற, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறோம் அதனால போயிடுச்சு, பூனை கண்ண மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுக்கிற மாதிரி. ஹேக்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஜஸ்ட் லைக் ஏ ஹங்கிரி பர்ட். ஹேக்கர்ஸ்க்காக கோர்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? செல்போன்ல திருடி அதை தப்பு பண்றதுக்கு கோர்ஸ் வச்சிருக்காங்க வெளிநாட்டுக்கு. அப்போ அமெரிக்கால 67 லட்சம் ரூபாய் இந்திய மணிக்கு ஒரு கார் கம்ப்யூட்டரைஸ் ஃபுல்லா BMW கார்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணி முதல் நாள் வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக எடுக்கிறான். ஓனரே ட்ரைவ் பண்றாரு, பின்னால் இருந்து ஒரு ஃபோன் வருது, உன் கார் பிரேக் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னா, இன்றைக்கு தான் காரே நான் எடுக்கிறேன், எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, ஆயிரக்கணக்கான காரை உண்டாக்கிருக்கேன், தொலைச்சிடும் அப்படிங்கிறான். சிரிக்கிறான். இவன் பிரேக் அமுக்கிறான், பிரேக் வண்டி நிற்கல, ஸ்டேரிங் திரும்புறான், வண்டி திரும்பல, ஐயோ ஐயோன்னு கத்துறான். டேய் நிறுத்துறான்னு அவனை கூப்பிட்டு கேட்குறான். அவன் நிறுத்துறான். அவனை தன் கம்பெனியில் வேலைக்கு எடுத்துட்டான், வேற வழியே இல்லாமல். அதையே பண்ண முடியுதுன்னா, நான் ஒரு ஐடியோட உட்காந்து பேசிட்டு இருக்கேங்க 15 நாளைக்கு முன்னாடி, தெரிஞ்சுங்க எதெல்லாம் பண்ண முடியும்னு பெற்றோர்கள் தெரிஞ்சு கொடுங்க. நீங்க உங்களுக்குமே சொல்றேன், செல்போன்ல பாத்ரூம்லையோ எங்க போனாலும் கொண்டுட்டு தானே போயிருக்கு, பாத்ரூம்லையோ வீட்லையோ படுக்கை அறையிலையோ கேமரா வெளியில தெரியுற மாதிரி வச்சு தூங்காது, தலையில வைங்க அல்லது ஒரு பேப்பரை ஒட்டி வைங்க. உங்களோட ஆடியோ, உங்களுடைய வீடியோ, உங்களுடைய கேமரா எல்லாத்தையும் இன்னொருத்த ஆப்ரேட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அதை நீங்க தொட்டேன்னா போடும். ஃப்ரீ ஆப், ஃப்ரீ ரீசார்ஜ், ஃப்ரீ கேம், நத்திங் இஸ் ஃப்ரீ. தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. ஃப்ரீயா இருக்கு, நீ டவுன்லோட் பண்ணேன்னா உன்னுடைய அத்துணை கண்ட்ரோலா அவங்க நீ கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆப் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஐடியோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், சைபர் கிரைம்ல நான் பணிபுரிஞ்சவன், சைபர் கிரைம்ல உள்ள இப்போ உள்ள எஸ்பி வர்றாரு, என்ன அவர் ஆச்சரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியாது. சார் என் செல்ல வந்து சார்ஜ் போயிடுச்சு சார், உங்க செல்ல ஒரு நிமிஷம் கொடுங்க சார். யாருகிட்டையும் செல்போனை கொடுக்காது, யாருகிட்டையும். அதுலேயே ரிப்பேர் பண்றவங்க கொண்டு போய் கொடுத்தா நீ முடிஞ்ச. கொடுத்த உடனே அவன் ஒரு நிமிஷம் எடுத்துட்டு போய் பேசிட்டு, சார் நான் சார்ஜ் போட்டேன் சார், என் செல்போன் வந்துருச்சு சார், இருந்தாங்கன்னா ஐடிட்ட கொடுத்தான். 2 பேர் அந்த ரூம்ல உட்காந்து பேசுறாங்க, வேற எங்கேயும் இல்லை. ஈரோட்டில் காலேஜில் பேச வந்தாரு. எனக்கு ஒரு கால் வரும், பார்க்குறேன் அந்த உள்ள வந்துட்டு போன சைபர் கிரைம் எஸ்பிட்டேருந்து கால் வருது. இல்லை கம்ப்யூட்டர் படிக்கிற மாணவர்கள் நாளைக்கு கம்ப்யூட்டரில் போய் படிக்க போகிறவங்க. காலை பார்த்தோம்னா ஐடிட்ட பேசிட்டு இருக்கமே, நான் கட் பண்ணுறேன். வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் ஐ ரிசீவ்ட் அனதர் கால் ஃப்ரம் தி ஐடி நம்பர் ஹூ இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. என்ன சார் நீங்கள் உங்கள் செல்லுக்கு இருக்கு, உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது, நம்ம கரெக்டாக ஒரு லைட் வந்து ஆஃப் ஆகும். இல்லை முடிச்சு நான் கூப்பிடலையே அப்படிங்கிறேன். நான் அந்த செல்போன் எடுத்து யாரா கூப்பிட்றான் ஆன் பண்ணா, அந்த எஸ்பி கேட்குறான், நான் கூப்பிட்டா எடுக்க மாட்டீங்க, ஐஜி கூப்பிட்டா தான் எடுப்பீங்களாங்க. ஐஜி நம்பர்லேருந்து அவன் பேசுகிறான், செல்போன் இங்கே இருக்க டேபிள். இந்த ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போன பாருங்க, அதில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம், அவர் நம்பரை இவன் கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி. வியந்து போய்விட்டேன், உங்களுக்கெல்லாம் பேசுகிறேன் நானே. அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் கேம் யுவர் பிளே. ஒரு பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜில் போய் சேருது. காலேஜில் ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அழைச்சிட்டு போகும். அவங்க அப்பாவுடைய ஏற்பாடு. ஆட்டோ டிரைவர் நல்லவன். ஒரு மெசேஜ் கொடுக்குறது. மெசேஜ் கொடுத்த உடனே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும். மெசேஜ் கொடுத்த உடனே ஆட்டோ டிரைவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறான். அது ஆட்டோ டிரைவருக்கே தெரியாது. இந்த பொண்ணை ஏற்றிட்டு அவங்க காலேஜுக்கு போறாங்க. 15 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு.
ஆட்டோ டிரைவர் போகும்போது யூ ஆர் சோ கியூட் அப்படின்னு ஒற்றை வரியில் ஒரு மெசேஜ் இருக்கு. கல்லூரிக்கு நீங்கள் சென்றாலும் சரி, 10th + 2 படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உலகத்திலேயே நீ தான் அழகுன்னு சொல்லிட்டா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதை தவிர உலகமே இல்லைன்னு ஆகிடுச்சு. எவனாவது சொன்னான்னா அது நிச்சயமா தப்பு அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். ஏன்னா உலகத்திலே நீ அழகு இல்லைன்னு உனக்கே தெரியும். ஆனா இங்க என் உயிரை வேணாலும் கொடுப்பேன், எதை வேணாலும் உனக்கு தருவேன், நீ தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொன்னான்னா அவன்கிட்ட உயிரை தவிர கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அவனால உனக்கு என்னத்தை தர முடியும்? இந்த வார்த்தைகளிலே சோ கியூட்னு போட்டோம்னா அந்த பொண்ணு ராத்திரி போகணும். நம்மள ஒரு அழகு சொல்றான்ல, அடுத்த நாள் அதே ஆட்டோவில் இதே மாதிரி மெசேஜ் கொடுத்து போகும்போது இன்னொரு மெசேஜ், யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ். தலைகால் புரியல, கிளாஸ்ல உட்கார முடியல. உடனே ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மெசேஜ். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 4:30 மணிக்கு ஒரு பார்க்குக்கு வாங்க. கதை இல்லை, நிஜம். அதிர்ந்து போவீங்க. முடிவை தெரிந்தார். போகுது அந்த பொண்ணு, நட்பாகிறது, காதலாகிறது. ஒரே வாரத்துலங்க 20 வருஷம் உங்களை பெற்று வளர்த்து விரல் பிடித்து நடைபழக்கி பூச்சூடி தலைவாரி வேலை போட்டு பாதுகாத்த உயிரை விட்டு படிக்க வச்சு உன்னை வளர்த்தா 25 வருஷம் இல்ல 15 வருஷம் 16 வருஷம் வளர்த்தவங்க 15 நிமிஷத்துல எவனே தெரியாதவன் ஒரு போன் வருது, எடுக்குது. அந்த பையன் எவன் மெசேஜ் கொடுக்குறான்னா எவன்கிட்ட இது நட்பாய் காதலிச்சா அவங்க பேசுறான். நீ என்ன உண்மையா காதலிக்கிறதா நான் நம்பணும்னா காலையில மணிக்கு உங்க தெருவில் இருக்கிற ஒரு டாக்டர் தினம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு போறாரு, பெரிய கோடீஸ்வரர் அந்த டாக்டர். அவருடைய போன் நம்பர், அவருடைய கார் நம்பர், அவருடைய டைம், எப்போ போறாரு எப்போ வர்றாரு அப்படின்னு எனக்கு அனுப்புகிறேன். இது போன் நம்பர் கண்டுபிடிக்க முடியல, கார் நம்பரு, எத்தனை மணிக்கு போறாரு, அட்ரஸ், எந்த பாதையில் போறாரு, எல்லாத்தையும் அனுப்பிச்சு. அடுத்த நாள் அந்த டாக்டருடைய பிரேதம் 17 இடங்களில் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு ரோட்ல கிடக்கு. கண்டுபிடிக்க முடியல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அவன் போனை சீஸ் பண்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, எதா இருந்தாலும் எடுத்துடலாம், அழிச்சா பார்த்தா இந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துருச்சு. அப்படியே எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த கொலையை நடக்கும். காவல்துறை அதிகாரிகளுக்கு மனிதாபிமானிகள் தானே, எங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்குல்ல, இந்த பிள்ளை தூக்கு தண்டம் போயிடுவேன், குடும்பமே கேட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ தானே மெசேஜ் கொடுத்தா? ஆமா. நீ அப்ரூவரா மாதிரி நடந்ததை சொல்ல, உனக்கு தண்டனை இல்லாம வாங்கி தரலாம், சாட்சியா சேர்த்தலாம், இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான். எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது நான் அவனோட இருக்கேன். போ, அவனுக்கு ஆயுள் தண்டனை இருக்கு, 7 வருஷம் தண்டனை, கம்பெனி ஜெயில. காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத இந்த பெற்றோர்கள் தினம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. குடும்பமே சீரழிந்து போயிட்டு. நக்சலைட் ஆபரேஷனுக்காக தீவிரவாதிகளோட தமிழ்நாட்டில இருந்து யாராவது தொடர்பு கொண்டா 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாங்கன்னு ரால இருந்து ஒரு செய்தி. ராத்திரியில 10 மணிக்கு மேல 1 மணி நேரத்துக்கு மேல பேசுற போன் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணும். யாரெல்லாம் 1 மணி நேரம் பேசுறாங்க, ஒரு புள்ள ஒரு போன் 3 மணி நேரம் எங்கேஜ், 3 மணி நேரம் எங்கேஜ் ஆக ராத்திரில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும். கண்டிப்பா இது ஏதோ சம்திங் ராங்னு போலீஸ் படையெல்லாம் அடிச்சுட்டு பிடிக்கிறதுக்காக போய் இறங்கினாங்கன்னா அது ஒரு காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டீங்க. உள்ள போனா ஒரு பொண்ணு போர்வை மூடிட்டு பேசிட்டு போலீஸ் பார்த்தோம்னா மயக்க படிக்கல வந்துச்சு. அப்பதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு பையனோட அந்த பொண்ணு தொடர்புல இருக்குது. எங்க அதை அழைச்சிட்டு போனா அந்த கல்லூரியே என்ன சொல்லும், தீவிரவாதி, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதே. கடிந்த செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களை தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை. தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர்.
கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர். கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழை தரும் முயூவ விளக்க உரை
ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வேண்டா என்று உயர்ந்தோர் விலக்கிய செயல்களைத் தாமும் விலக்காது பொருள் சேர்க்க எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும். கலைஞர் விளக்க உரை. தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர்.